श्रीमाधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शटारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य श्रुतसंस्कारमाभ्य ग्रन्थान् वीररद्वीषटारेः नस्तभारम् नृसुम्मे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम्। जीवनम् जगताम् जीयात् किमप्यदतः स्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम्। अस्मद्गुरुपरम्परायै नमः। नमः सदसे। போன வாரம் முதல் அத்தியாயத்தினுடைய பெருமையை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தோம். பாத்மோதர கண்டத்துல கீதையினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய பெருமையும் ரொம்ப விஸ்தாரமா பேசப்படுறது. அந்த 18 அத்தியாயினுடைய மகாத்மியங்களையும் ஒரு அழகான சரித்திரத்தை காட்டி மிக தெளிவாக சொல்கிறது பாத்மோதர கண்டம். அதுல இந்த முதல் அத்தியாயத்தை பற்றியதான விஷயத்துக்கு பார்வதியும் பரமேஸ்வரனும் ஏகாந்தத்துல சம்பாத ரூபமா அவர்களுக்கு இடையிலே அவர்கள் தனிமையிலே இருக்கும் பொழுது நடக்கின்ற உரையாடலை அப்படியே இந்த பாத்மோதர கண்டம் சொல்றது. பார்வதி கேட்கிறார், அதுனா ஸ்ரோதுமிச்சாமி கீதா மகாத்மியமப்யஹம் ஸ்ருதேனயேன தேவேச்ச ஹரௌ பக்தி விவர்ததே தத்வதஸ்ய அதுனா தேவ யத்யஹம் தவ வல்லபா அப்படின்னு பார்வதி தேவி பரமேஸ்வரனை பார்த்து கேட்கிறா, ஹே பர்த்தா, கீதையினுடைய மகிமையை உங்கள் திருவாக்கினாலே நான் கேட்க விரும்புகிறேன். எந்த கீதையை கேட்ட மாத்திரத்திலே நாராயணனிடத்திலே பன்மடங்கு பக்தி வளருகிறதோ அதை அடியாளிடத்திலே தேவரீருக்கு உண்மையான கிருபை இருக்குமானால் தெரிவிக்க வேணும், உபதேசித்த வேணும் என்று பிரார்த்திக்க பரமசிவன் தன் பாரியையான பார்வதி தேவிக்கு பதில் சொல்றார். கருணைதல் போன்றதான நிறம் படைத்தவனும் கருத்மானை ஆசனமாக கொண்டவனும் தன்னை ஆசிரித்தவனை நழுவ விடாதவனும் ஆதிசேஷனாகிய படுக்கையிலே பள்ளி கொண்டிருப்பவனுமான அந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நான் அசஞ்சலமான பக்தியுடன் அனவரதம் தியானித்துக் கொண்டு வருகிறேன். ஒரு சமயம் ஒரு நல்ல அழகான ஆசனத்திலே சுகமா அமர்ந்திருந்த தன் பர்த்தாவான விஷ்ணுவை, உலகத்துக்கு எல்லா விதமான ஆனந்தங்களையும் அளிக்க வல்லவளான அந்த ஸ்ரீ மகாலட்சுமி மிக அன்புடன் கேட்டாள், ஹே சர்வேஸ்வரா, சமஸ்த லோகங்களையும் படைத்துவிட்டு அவற்றை ரட்சிப்பதிலே முன்பெல்லாம் மிக ஊற்றத்துடன் இருந்தீர்களே,
இப்போது அந்த ஊற்றம் மறைந்து ஏதோ உதாசீனம் பண்ற மாதிரி தெரியறதே. இந்த தேவரையுடைய தொய்வுக்கு என்ன காரணம்னு அடியேன் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டார். அதுக்கு பகவான் சொன்னார், ஹே லட்சுமி தேவி, உலகத்தை காப்பறதுல இப்போதும் எனக்கு பரம் இல்லேன்னு சொல்லாத. இருக்கு, ஆனா நான் நிர்பரனா அதனால இருக்கேன், விசாரம் இல்லாத இப்ப இருக்கேன். ஏன்னா இத்தனை காலமா லோகத்தை காப்பாத்துறதுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப அது இல்லாம போறதுக்கு என்ன காரணம், விஸ்ராந்தியா நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன் கேளுங்க. நான் கிருஷ்ணனாக அவதரித்த போது அர்ஜுனனை வியாஜமாக வைத்துக் கொண்டு சகல லோகங்களிலும் உள்ள மக்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்காக உபனிஷத்தினுடைய சாரமான கீதா சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணேன். அது உனக்கும் நன்னா தெரிஞ்சதுதானே. அந்த உபதேசத்தை பரம பாகவதரான வியாசர் தமது மகாபாரதத்திலே சேர்த்து லோகத்துக்கு பரம உபகாரத்தை பண்ணார். அந்த கீதா சாஸ்திரம் ரொம்ப மகத்தானது, மிக்க பெருமை வாய்ந்தது. அதனுடைய யசஸுக்கு அளவே கிடையாது. இருக்கும்போது இந்த 18 அத்தியாயம் கொண்டதான கீதை எனக்கு சரீரமாக அமைந்திருக்கிறது. அதிலே 1 முதல் 5 அத்தியாயங்கள் எனக்கு 5 முகங்களாகவும், 6வது அத்தியாயம் முதல் 15ஆம் அத்தியாயம் வரையிலே இருக்கிற 10 அத்தியாயங்கள் எனக்கு 10 திருக்கைகளாகவும், 16ஆம் அத்தியாயம் உதரமாக, அதாவது திருவயிறாகவும், 17, 18ஆம் அத்தியாயங்கள் அடியேனுக்கு திருவடியாகவும் இருக்கின்றன. அப்படி ஒரு பக்தன் என்னை கீதையை சேவிக்கிறவன் தியானிக்க வேணும்னு சொன்னான் பகவான். அத்ர அத்யாயம் ததத்தம் வா ஸ்லோகம் அர்த்தாத் அர்த்தமேவா அப்யஸ்யதி சுமேதாஹ யஸ்ஸு சர்மா இவ சமுச்சதேன். அப்போ கீதையினுடைய ஒரு அத்தியாயத்தையோ அதுல பாதியோ இல்ல ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டுமோ அதுல பாதியோ இல்ல அதுல 4/4 கால் ஸ்லோகத்தையோ எவன் ரொம்ப அன்புடனும் ஸ்ரத்தையுடனும் பாராயணம் பண்றானோ அல்லது அதை சிரவணம் பண்றதான கேட்கிறதை செய்கிறானோ அவன் சுசர்மா என்பவனைப் போல அனாயாசமாக இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொன்னான். இதுல சுசர்மாங்கிறவன் யாரு, அவன் என்ன ஜாதி, அவன் எந்த ஊரை சேர்ந்தவன், அவனுக்கு மோட்சம் எப்படி கிடைச்சுது அப்படிங்கிற விஷயங்களை எனக்கு விஸ்தாரமா சொல்லணும்னு தன் பர்த்தாவான பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே மகாலட்சுமி கேட்டாள். அப்போ இந்த முதல் அத்தியாயத்தினுடைய மகிமைய அருளி செய்கிறார் மகாலட்சுமிக்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணன். முன்னொரு காலத்துல வடநாட்டுல பிராமண குலத்துல சுசர்மாங்கிற ஒருத்தன் பிறந்தான். அவன் பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் கூட அந்த பிராமணாளுக்கு உரியதான வேதாத்தியனத்தை பண்ணல, நற்கர்மங்களை எதுவும் பண்ணல, சந்தியாவந்தனாதி நித்திய கர்ம அனுஷ்டானங்களையும் பண்ணல. அவன் பிற ஸ்ரீகளை கெடுப்பது, மதுபானம் பண்றது, அதுக்கப்புறம் தானா கலப்பையை கட்டிண்டு அந்த பூமிய பிராமணம் ஏரே தொடக்கூடாது, அவன் ஏறு பிடிச்சு விடுவான். இப்படி லோகத்தெல்லாம் பாழாக்கிட்டு இருந்தான். மாமிசம் சாப்பிடுறது, சூதாடுறது, இப்படி என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கோ அத்தனையும் அவங்கிட்ட குடிகொண்டு இருந்தது. அவன்
இந்த லோகத்தையே ஏமாத்தி முறியடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை போட்டான். இவன் இப்படி திட்டம் போட்டு இருக்கும் போது யம தர்மராஜா அவனை பத்தி வேற ஒரு திட்டம் போட்டான். அவனை தான் உலகத்துக்கு எடுத்து போட்டான். அங்கே அவன் பலவிதமான நரகங்களையும் அனுபவித்து விட்டு இந்த பூலோகத்துல ஒரு எருதாக ஒரு காளமாடா வந்து பிறந்தான். அந்த காளமாட்டை ஒரு கால் ஊனமுள்ள முடவன் அத பூம்பூம் மாட்டுக்காரன் அந்த மாட்டை பழக்கி அதுக்கு இவன் சொல்றதுக்கெல்லாம் அது தலையாட்டணும். இவன் அந்த வாத்தியத்துல அந்த பூம்பும் மேல வச்சுட்டு இருப்பான் பாருங்க, அதுல இது பண்ணா அது தலையாட்டணும். அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு பயிற்சி கொடுத்து அதுவும் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தது. இத வேடிக்கை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்துல அவள்கிட்ட எல்லாம் பணம் வசூலிச்சு ஆனா வசதியா வாழ்ந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த பூம்பும் மாட்டுக்கு கால் ஒடிஞ்சு போச்சு. கீழே விழுந்ததுனால பலமா அடிபட்டது. அது உசுறு போயிடுத்தினாலும் நிம்மதி, உசுரும் போல அப்படியே துடி துடிச்சுட்டு இருந்தது. இந்த எருதுனால இன்னும் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அந்த பூம்பும் மாட்டுக்காரன் அந்த ஒரு கால் ஊனமான முடவன் இந்த பூம்பும் மாட்டை எட்டி ஒரு உதவ வச்சுட்டு அவன் போட்டான். அங்கே போறவாழ்லாம் ஐயோ பாவம், இது இப்படி துடிச்சுட்டு இருக்கே, நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பேசிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது சில பேர் தங்களால நான் ஏதாவது கிஞ்சித்து புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த எருது கொடுக்குறேன், இந்த எருது நல்லா சுத்தமாகட்டும்லாம் வேண்டிண்டா ஒன்னும் ஆகல. ஆனா இப்படி பண்ணும்போது அந்த வழியா ஒரு விலை மாது வந்தா. அவோ இந்த எருத பாட்டு நிஜமாவே ரொம்ப மனசு துக்கப்பட்டா. நானும் பாவமே செஞ்சு பாவியானவன், ஒரு விலை மாது, ஒரு ஸ்திரீ பண்ணக்கூடாததான தொழிலை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பெருசா புண்ணியம் பண்ணிட போறேன்? அப்படி என்கிட்ட எனக்கே தெரியாத ஏதாவது புண்ணியம் இருந்தால் இந்த எருது ஒண்ணு இந்த வலியிலேந்து துடியிலேந்து மீடுபட்டு அது மரணம் அடையட்டும், அல்லது அது நன்னா சொஸ்தமாயி எழுந்து ஓடட்டும் அப்படின்னு தன்னுடைய புண்ணியத்தை அந்த எருதுக்கு கொடுத்தா. உடனே எருது செத்து போயிடுது. அது யமலோகம் போச்சு. யமலோகம் அந்த யம தர்மன் எருதா இறந்து போய் அங்க வரானே, அவனை பார்த்து, தாசி உனக்கு கொடுத்த புண்ணியத்தினாலே, அந்த விலை மாது உனக்கு கொடுத்த புண்ணியத்தினாலே நீ துளி கூட பாபம் இல்லாதவனாக ஆகிவிட்டாய். அதனாலே இன்னுமே உனக்கு இங்க நரகத்துல இடமில்லை. நீ திரும்பவும் பூமியிலே ஒரு பிராமணனாக முன்போலவே பிறப்பாய். உனக்கு முன் ஜென்ம ஞானமானது, அந்த பூர்வ ஜென்ம வாசனை உனக்கு பசுமையா இருக்கும் போ அப்படின்னு வரத்தை கொடுத்து அவனை பூமியிலே பிராமணனா யம தர்மராஜன் பிறக்க வைக்கிறான். இப்படி யம தர்மராஜன் சொன்னபடிக்கே பூலோகத்துல பிராமண குலத்துல ஒரு நல்ல வேதம் ஓதும் தம்பதிகளுக்கு அவன் மகனாக பிறந்தான். முழு ஜென்மத்துல பிராமணனா இருந்து கள்ள குடிச்சு பரஸ்வீகமனம் பண்ணி கண்ணாப்புனா அந்த மாதிரி இல்லை. மிக ஒழுக்கத்தோடு ரொம்ப ஆசையோட வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ணான். குறைந்த காலத்திலேயே அத்தனை வேதங்களும் அத்தியனம் பண்ணி முடிச்சான். அதுக்கப்புறம் தர்மராஜனுடைய அனுகிரகத்தினாலே அவனுக்கு பூர்வ ஜென்ம ஞானம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு எருதுவா துடிதுடிச்சுட்டு இருந்த என்ன காப்பாத்தி இவ்வளவு நல்லவா மாத்தினாலே அந்த விலை மாது. அவ எங்க இருக்கா? அவளை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு என்னுடைய கிருதஜ்ஞைய நன்றிய சொல்லணும்னு நினைச்சான். அப்போ அவளை தேடலாம். தேடினா
ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில அவளை கண்டுபிடிச்சுட்டான். அவகிட்ட போய், அம்மா, நான் தான் உன்னால காப்பாற்றப்பட்ட எருது. எருதா இருந்து குத்துயிரா கிடந்த அவஸ்தப்பட்டு என்ன நீங்க தான் உங்களுடைய புண்ணியத்தை கொடுத்து நரகம் இல்லாமல் பண்ணி பிராமண ஜென்மமும் கிடைக்கும்படியாக நீங்க பண்ணினீர்கள். நீங்க செய்த இந்த மகத்து உபகாரத்தை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியல, நீங்க விலை மாதுன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நீங்க, நான் எனக்கு தெரிஞ்சு மனசறிஞ்சு நான் ஒரு புண்ணியமும் பண்ணல. அப்படி எனக்கே தெரியாத ஏதாவது பண்ணியிருந்தா அதனாலே இந்த எருது ஒண்ணு பிழைக்கட்டும், நன்னா பிழைச்சு எழுந்து ஓடட்டும், இல்ல அது இந்த வரியிலிருந்து விடுதலை பெற்று இறக்கட்டும்னு சொன்னேன். அதனால நான் இறந்தேன். யமதர்மா, நீ அந்த தாசி கொடுத்த புண்ணியத்தினாலே பவித்திரன் ஆயிட்ட, அதனால உன்னை பிராமணனா பிறக்க வைக்கிறேன்னா, இப்ப நான் பிராமண ஜாதியில பிறந்து அத்தியனம்லாம் சுற்றுவா பண்ணி, ஆனாலும் உங்களுக்கு நன்றியை சொல்ல வேணும்ன்றதுக்காக இப்ப உங்க முன்னால நிற்கிறேன். தயவு செய்து எனக்கு சொல்லுங்க, நீங்க அப்படி என்ன மகத்தான புண்ணியம் பண்ணினேங்கிறத. அவ சிரிச்சுட்டு, நானாவது புண்ணியமாவது பண்றதாவது அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன, இதோ இந்த கூண்டுல இருக்க அந்த கிளி, அந்த கிளியை காட்டி சொன்னா அது தினம் எத்தையோ ஒன்னு சொல்லும், அதை நான் கேட்டுட்டு இருப்பேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். வேற எனக்கு மனசறிஞ்சு நான் ஒரு புண்ணியமும் பண்ணதில்லைன்னாவோ. உடனே அந்த விலை மாதை விட்டு விட்டு அந்த எருதுவா இருந்த பிராமணன் இப்ப பிராமணனா இருக்கானே, அவன் அந்த கிளிய பார்த்து கேட்டான், ஏ கிளியே, நீ என்ன சொல்ற, எனக்கு அத கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு. அடியன் காலக்ஷேபத்துக்கு பேசுறேன். க்ஷமிக்கணும். அந்த கிளியிட்ட அப்படின்னு என்ன அந்த விலையமா அதுக்கு சொல்லிட்டு இருக்க தினம் அப்படின்னு கேட்டான். அது கிளி சொல்லிட்டு, ஹே பிராமணனே, நானும் உன்ன போல ஒரு பிராமணனா தாண்டா முன் ஜென்மத்துல இருந்தேன். பிராமணனா நான் இருக்கிற சமயத்துல நன்னா அத்தியனமும் பண்ணேன், சகல சாஸ்திரங்களையும் கசடர கற்றேன். அதுக்கப்புறம் புராணாதிகளை பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாரும் என்னுடைய தீர்க்கமான வேதாத்தியத்தினால அந்த வேத சொற்கள் என் வாயில வேதம் நான் சொல்லி அந்த பிரவச்சனத்தை பண்ணும்போது அதிலே ரொம்ப ஈடுபட்டு எல்லாரும் என்னை கொண்டாட ஆரம்பிச்சா. ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சா. உடனே எனக்கு கர்வம் ஏறி போச்சு. அதனால எல்லா வித்வான்களையும் அலட்சியம் பண்ணேன். என்னை விட நன்னா சொல்றதுக்கு இந்த லோகத்துல எவனாவது இருக்கானான்னு இருமாந்து இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை பிரவச்சனுக்கு கூப்பிடுறவாளுக்கு அவர்களால கொடுக்கறதுக்கு கஷ்டப்படக்கூடியதானதோ அல்லது அவர்களாலே கொடுக்க முடியாதபடியாகவோ ஒரு தொகையை சொல்லுவேன். இவ்வளவு கொடுத்தாதான் அவர் வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். அவளும் தன் சக்திக்கு மீறி கடனை உடனே எங்கேயோ வாங்கி, சரி அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இப்ப இந்த நோட்டீஸ் போட்டுட்டோம், அதனால இந்த உபன்யாசம் நடக்கட்டும் அப்படின்றதுனால எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சா. அதனால நானும் ஆஹா கேட்க கேட்க நிறைய பணம் கிடைக்கிறதுன்னு இன்னும் அதிக ஆசையோட இன்னும் அதிக பணம் கேட்க ஆரம்பிச்சேன். என்னுடைய ஏதோ ஜென்மாந்திர புண்ணியத்தினால ஒரு இப்போ அப்படி ரொம்ப எல்லாத்தையும் பணத்தை புடுங்கி மகா கர்வியா இருந்த நான் செத்து போன உடனே நரகத்துல போய் அந்த நரக வேதனை எல்லாம் அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் யமதர்மராஜன் மறுபிறவியில என்ன ஒரு கிளியா பிறக்க வச்சான். அந்த கிளிய அந்த வேடுவன் அத ஒரு ரிஷி ஆசிரமத்துக்கு அத கொடுத்தான். அந்த ரிஷி ஆசிரமத்துல நான் கொஞ்ச நாள் இருந்தேன்.
அவர் சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவார் அந்த ஆச்சாரியன். அத கொஞ்ச நாள் கேட்டு இருந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு வேடன் என்ன பண்ணா, என்ன அந்த ரிஷி ஆசிரமத்திலேருந்து திருடிண்டு வந்து இந்த விலைமாதிட்ட விட்டுட்டு போயிட்டான். அப்போ அந்த ஆசிரமத்துல நான் இருந்த காலத்துல அவர்கள் கீதையினுடைய முதல் அத்தியாயத்தை சொல்லிக் கொடுப்பார். இவா சந்த சொல்லுவா. அதனுடைய அர்த்தங்களையும் இதெல்லாம் அவர் பறக்க விஸ்தாரமா அங்கே அவர்களுக்கு விளக்கி சொல்லுவார். அத நானும் கேட்டு இருந்தேன். அவர் சந்த சொல்லி கொடுக்க நானும் அவளுடைய சேர்ந்து அந்த கீதையினுடைய முதல் அத்தியாயத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி கொஞ்ச நாள் சொன்னதுக்கு அப்புறம் இந்த வேடம் என்ன திருடி வித்ததுக்கு அப்புறமும் அந்த பழக்கம் போல அதை அப்படியே நினைவு வச்சுட்டு கொஞ்ச நாள் விட்டா மறந்து போயிடுமே. அதுக்காக அத மனசில் நிறுத்திக்கிறதுக்காக தினம் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்படி நான் சொன்னதை இந்த விலை மதுக்கு வேற வேலை இல்லாததுனால என் பகல்ல கஸ்டமர்ஸ் எல்லாம் வரமாட்டாள, அதனால அவ கேட்டு இருந்தா. அப்படி அதனால அவளுக்கு புண்ணியம் உண்டாச்சோ என்னமோ அது எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த கிளி சொல்லித்தான். இதுல இருந்து அந்த முதல் அத்தியாயத்தினுடைய பெருமை எவ்வளவு வசத்தியானதுங்கிறத அந்த கிளி அழகா சொல்லி முடிச்சுது. தஸ்மாத்யாயமாத்யம் யப்படதே சுனுதே துயஹ அப்யசேத்தஸ்ய ந பவேத் பவாம்போதுஹி துருத்தரஹான்னு அந்த முதல் அத்தியாயத்தினுடைய மகிமையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த பத்மோத்பம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறது. ஆகையினாலே எவன் கீதையினுடைய முதல் அத்தியாயத்தை பாராயணம் பண்றானோ, எவன் கேட்கிறானோ, எவன் இதை தினம் ஆவர்த்தி பண்றானோ, அவ எல்லாரும் தாண்ட முடியாததான இந்த சம்சாரமாகிற சாகரத்தை அனாயசமா ஒரே மூச்சுல தாண்டிடுவா அப்படின்னு மகாலட்சுமி இடத்திலே பகவான் சொல்றார். அவ கேட்ட கேள்வி என்ன, இப்ப நிச்சிந்தையா இருக்கே, முன்னெல்லாம் பரபரன்னு அந்த உலகத்தை ரட்சிக்கணும்னு சொல்லுவேளே, இப்ப நீங்க பாட்டுக்கு அக்கடான்னு படுத்துன்னு இருக்கேளே, என்ன விஷயம்னு கேட்டா. கீதைய சொன்னேன். அந்த கீதையை எல்லாரும் பாராயணம் வியாசர் இது பண்ணி எல்லாரும் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சா. அப்படியே நல்ல இது வந்தது. அப்படியே பக்தி தழைத்து ஓங்கித்து அத்தியாத்ம சாஸ்திரம் ரொம்ப அசாத்தியமா லோகத்துல வளர ஆரம்பிச்சுது. அப்போ கெட்டவனே இல்லை, எல்லாம் நல்லவனா போட்டான். அதனால நான் இன்னுமே அவதாரம் எடுத்து அவளை நிரசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சாதுக்களுடைய பரித்திராணத்தை இந்த லோகத்தையே பார்த்துக்கின்றது. அசுராள் ராட்சசாள்லாம் யாரும் முளைக்கவே இல்லை. அது அந்த மாதிரி கீதை பண்ணிடுத்தோம். அதனால நான் நிச்சிந்தையாயிட்டு இருக்கேன். அதான் கவலை இல்லாம நான் மடுங்கியப்படுத்திட்டு இருக்கேன். லோகர்ஷணத்தை பத்தி எனக்கு ஒரு நிர்பந்தமும் இப்ப இல்லாம இருக்கு அப்படின்னு மகாலட்சுமி பகவான் சொன்னான்னுட்டு பார்வதி தேவிடத்துல ஏகாந்தத்துல பரமசிவன் இந்த கதையெல்லாம் புராணத்துல இப்படிதான் வரும். ஒருத்தர் சொல்லி அவர் இப்படி எப்படின்னான்னு வரும். அந்த மாதிரி அந்த பார்வதி தேவிக்கு பரமசிவன் சொன்னார். அதனால பார்வதி தேவி சொன்னாலாம், இவ்வளவு வசந்ததா அந்த கீதை, சரி நீங்க அந்த கீதையை பாராயணம் பண்ணுங்கோ, நான் கேக்குறேன், நம்ம 2 பேருக்குமே அது மகத்தான புண்ணியமா இருக்கட்டும்னாலாம். அவ சொன்ன மாதிரியே பரமசிவனும் கீதைய பாராயணம் பண்ண ஆரம்பிச்சான். அத பக்தி ஸ்ரத்தையோட பார்வதி தேவியும் கேட்டுருந்தா அப்படின்னு சொல்லி இந்த முதல் அத்தியாயத்தினுடைய பெருமைய பத்மோத்தரம் முடிக்கிறது. இதுல
முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, புராணம் அடியன மாதிரி பிரவச்சனம் பண்றவாளும் சரி, உங்களை மாதிரி அந்த பிரவச்சனத்தை கேட்கிறவாளும் சரி, எப்படி இருக்கணும் அப்படிங்கறத. நாம நன்னா பிரவச்சனம் பண்றோமேங்கிற கர்வம் பிரவச்சனம் பண்றவனுக்கு வரக்கூடாது. எனக்கு பிரவச்சனம் பண்றதுக்கு இவ்வளவு பைசா கொடு, அவ்வளவு பணம் கொடுன்னு ஹிம்சிக்கப்படாது. மத்தவா எவ்வளவு அவ பிரீத்தியா கொடுக்கிறாளோ, சொல்றதே சுயம் பிரயோஜனம், அதுல ஏதோ கிஞ்சித்து கொடுத்தாலே அது எதேஷ்டம். இப்போ வேதத்துல என்ன சொல்றோம், நம்ம ஒரு அணிகை கொடுக்கும் போது கூட நம்ம கட்சித்து 5 ரூபா 10 ரூபா கொடுப்போம் அன்னைக்கு. அதுலயே அது வேதோக்த தட்சிணாம், வேதத்திலே சொல்லப்பட்ட வசந்த தட்சிணையாக அதை பாவித்து கொள்ள வேண்டியது. தாம்பூலம் ஸ்வீகிருத்தியன்னு கொடுக்கிறோம் நம்ம. அது தட்சிணா யதோக்த தட்சிணா, இந்த வேதம் சொன்ன மாதிரி உத்தமான தட்சிணையா நீ நினைச்சுட்டு வாங்கிக்கோன்னு வேதம் சொல்றது. நம்மளும் இப்படிதான் வாங்கிக்கிறோம். அந்த 4 நாள் 8 நாள் 1 ரூபாய் 5 ரூபாய் அந்த மாதிரி. இங்கே இந்த மாதிரி கீதைய பிரவச்சனம் பண்றவன் எனக்கு இவ்வளவு குடுன்னு நிர்பந்தப்படுத்தப்படாது. அவ எவ்வளவு சமர்ப்பிக்கிறாளோ அத மனசு உகப்போட அவன் ஸ்வீகரித்து கொள்ள வேணும். இப்போ பீமசேனன் பகாசுரன் ஒருத்தனை கொன்னது எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். அது சரித்திரத்தை நாம் எல்லாருமே கேட்டிருக்கோம். இந்த பகாசுரன் என்பவன் யார் அப்படின்னா, அவனுடைய முந்தைய ஜென்மத்தில அவன் நல்ல சாஸ்திரம் வாசிச்சவனான பிராமணோத்தமன். அப்படிப்பட்டவனுக்கு திடீர்னு ஒரு விபரீத ஆசை வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு எல்லாரையும் ஹிம்சிக்க ஆரம்பிச்சான். எனக்கு இவ்வளவு கொடு அவ்வளவு கொடுன்னு சிஷ்யாலெல்லாம் நிர்பந்தப்படுத்த ஆரம்பிச்சான். அந்த பௌராணிகனாலே நிர்பந்திக்கப்பட்டவர்கள் சில பேரு அவனுக்கு அவனுடைய அந்த வாக்சாதுரியத்துக்கு கட்டுப்பட்டு அடுத்த நாளைக்கு சாப்பாட்டு கூட என்ன பண்ணுவோன்னு தெரியாத எல்லாத்தையும் அவன்கிட்ட விட்டுட்டான். சில பேரு என்னால முடியாதுடாப்பான்னு போனான். நல்ல பலசாலி, அவளை படார்படார்னு அடிப்பான், அடிச்சு உதச்சி ஹிம்சை பண்ணுவான். அப்படிப்பட்டவன் அந்த பகாசுரனா அந்த பிராமணன் பிறந்தான். அதுக்கப்புறம் அவனிடத்திலே புராணத்தை கேட்டுட்டு யார் அவனுக்கு தக்க மரியாதை பண்ணாத போனாலோ, எற்கிச்சிட்டு அவளுடைய வசதிக்கு ஏற்றபடி பண்ணாத போனாலோ, அவளை எல்லாம் யமதர்மராஜன் என்ன பண்ணானா, மறுபிறவிலே அவனால அடித்து தின்னும்படியாக பண்ணினான். இப்படி இந்த பகாசுரனுடைய கதையை கேட்டதுக்கு அப்புறம் கூட எனக்கு இவ்வளவு குடுன்னு ஒருத்தனை கேட்கறதுக்கு மனசு வருமா? அதே மாதிரி கேட்கிறவாளுக்கும் தங்களுடைய சக்திக்கு ஏற்ப கொடுக்கணுங்கிறதான எண்ணம் வந்து அவ அப்படி கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, அந்த பகாசுரனால எப்படி அடிச்சுனானோ அந்த மாதிரி அவனாக ஒருத்தம் பிறக்க போனான். அதனால இது பயப்படுறதுக்கோ இதுக்கோ சொல்லல. பத்ம புராணத்துல கடைசியில முடிவுரையா இதை சொல்லியிருக்கா. இப்போ அடியன் அந்த கீதையினுடைய பூர்த்தி சாராம்சம் சொல்லின்னு வர்றதுனால அந்த கட்டத்துல அடியனை பத்தியும் வருது, உங்களை பத்தியும் வருது. அத வந்துன்றத விஞ்ஞாபனம் பண்ண அவர் சுரேஷ் சுவாமிக்கு தெரியும் அடியன் எப்படின்னு அதுல. அதனால அதை மேல் கொண்டு பேசுறதுல வேண்டாம் அப்படிங்கிறதுனால அடியன் இந்த இடத்துலயே அதை விட்டுட்டு பேசுறேன். அதற்கு மேலே 2வது அத்தியாயம் கீதையிலே. இந்த 2வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகமே சஞ்சய உவாச்சன்னு வருது. திரும்பவும் ஏன் சுரேஷாமி அந்த வசுமதி ராகவன் முதல் அத்தியாயத்துல சஞ்சயன் உவாச்சன் தான் ஆரம்பிச்சார்.
திருஷ்டுவாது பாண்டவானீகம்னு இல்லையா? திருப்பி இந்த இடத்துல எதுக்கு சஞ்சய் வாட்சன்னு திருப்பி எங்க போட்டிருக்காரு வியாசர்னா, அப்ப அது முதல் அத்தியாயம் முடிஞ்சு போச்சுடா, ரெண்டாவது அத்தியாயம் ஆரம்பம். முன்னால சொல்லிட்டு இருந்தான சஞ்சயன் அவன் இப்ப கண்டினியூ பண்றான் அப்படின்னு நமக்கு தெரியறதுக்காக சஞ்சய உவாச்ச தம் ததா கிருபயா ஆவிஷ்டம் அஸ்ருபூர்ண அகுல ஈக்ஷணம் விஷீதந்தம் இதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனஹான். முதல் ஸ்லோகம். மதுசூதனஹா, மதுகைடபார்களை சம்ஹரித்தவனான பகவான் ஹயக்ரீவன். ததா அப்படி, கிருபையா தன்னுடைய தயையினாலே கிருபையினாலே, ஆவிஷ்டம் கவரப்பட்டவனும், அஸ்ரு கண்ணீரினாலே, பூர்ண அப்படியே கண்ல ஜலம் ததும்பி வழியறது, ஆகுல ரொம்ப கலங்கி போயிருக்கான், ஈக்ஷணம் அப்படிப்பட்ட கண்களை உடைய, விஷீதந்தும் ஐயோ நாம நம்மளுடைய பந்து ஜனங்களோட சண்டை போட்டாவா செத்து போயிடுவாளே, அவளுக்கு என்னை எதிர்க்க சக்தி கிடையாது, அதனால அவர்கள் இறந்து விடுவார்களேன்னு துக்கப்பட்டு கொண்டிருக்கிற தம் அந்த அர்ஜுனனை பார்த்து, இதம் பின்வரும் வாக்கியங்களை உவாச்ச பகவான் சொல்ல ஆரம்பிச்சார். இப்போ எதிரி சைன்யத்து மேல அபரிமிதமான கருணை பொங்கி வழியறது அர்ஜுனனுக்கு. அதனால இவர்களை கொன்று நமக்கு ராஜ்யம் வேணுமா அப்படின்னு கண்ணீரை பெருக்குகிறான். அப்படி கண்ணீரை பெருக்கி சோகார்த்தமாக தன் வில்லை கீழே போட்டுவிட்டு சண்டை போட மாட்டேன் என்று பிரதிஜை பண்ணினவனான அந்த அர்ஜுனனை பார்த்து பகவான் வாசுதேவன் சொல்றார், பரையா கிருபையா விஷ்டங்கிற பதம் இருக்கணும் இங்க. அது ரொம்ப கருணையாலே சூழப்பட்டவனான அர்ஜுனன் அர்த்தம். அவனை பார்த்து கிருபையினாலே சொன்னார் அப்படின்னு. சத்ருக்களுடைய சேனையில் இருப்பவர்களுக்கு மேலே கருணையோடு இவன் இருக்கான். அவர்கள் மேல் உள்ளதான இவனுடையதான பந்தம் பாசம், அவ மேல் உள்ளதான இவனுடைய கருணை தயை எல்லாத்தையும் போக்கடிக்கணும் அப்படின்னு பெருமாள் திருவுள்ள பத்திவிட்டான். பார்த்துட்டு மதுசூதனங்கிற பதத்தினாலே அங்க கிருஷ்ணன்னு சொல்லல, மதுசூதனங்கிற பதத்தினாலே வியாச குறிப்பிடுறார். அதனை சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லும் போது சொல்றான், ஏன் இந்த பதத்தை போட்டான்னா, மது கைட்டபாள்ங்கிற அசுரலை எப்படி ஹயக்ரீவன் எம்பெருமான் சம்ஹரித்தானோ அதே மாதிரி இப்போ அர்ஜுனனு சோகத்துக்கு மூலபூத காரணமாயிருக்கிறதான இந்த ரஜோ தமோ, இந்த ரஜோ குணம்ங்கிறது மது என்ற அரசன், தமோ குணங்கிறது கைடவன்கிற அரசன் அசுரன். இந்த ரெண்டு அசுரர்களையும் மது கைடவன் ரஜஸ் தமோ, ரஜோகுணம் தமோ குணம்ங்கிறதான இந்த ரெண்டையும் கிருஷ்ணன் இந்த அத்தியாயத்திலிருந்து இனி வருகின்ற இடத்திலே அர்ஜுனனுக்கு உபதேசிக்க போகிறான். அந்த அர்ஜுனனுடைய ரஜோ தமோ குணாதிகளை கட்டாயம் போக்குவான் அப்படிங்கிறத சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு எடுத்து சொல்றான். முதல் நாளே சொன்னேன் அவதாரிக்கையில, இந்த திருதராஷ்டிரனுக்கு 10 நாள் யுத்தம் முடிஞ்சுதான் ஹஸ்தினாபுரம் அரண்மனைக்கே சஞ்சயன் வரான். அந்த 10 நாளும் வியாச பகவான் கொடுத்ததான அந்த அபூர்வ திவ்ய திருஷ்டினால இந்த 10 நாளும் என்ன யுத்தம் நடந்ததுங்கிறதையும் பார்த்தான்.
எம்பெருமான் விஸ்வரூபாதிகளையும் பார்த்தான். பார்த்துட்டு அப்புறம் இவங்கிட்ட சொல்றான். யாருகிட்ட? திருதராஷ்டிரன்ட்ட. இந்த மதுசூதனன்கிற பேரை நான் ஏன் தெரியுமா பயன்படுத்துறேன்? இதுல வாக்கியம் இதம்ங்கிற அடைமொழி கொடுத்து வேற சொன்னேன். ஏன் தெரியுமா அப்படின்னு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் முன் எடுத்த அவதாரத்திலே ஹைகிரீவன அவதாரம் பண்ண போது இந்த தேவர்களுக்கெல்லாம் பல விதத்திலே துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்த மது என்ற அரசனை, கைடபன்கிற அரசனையும் அவர் நிரசனம் பண்ணார். அதனாலே அவருக்கு மதுசூதனன்கிறதான பேர் வந்தது. அந்த பகவான் இப்போ நான் யுத்தம் போட மாட்டேன் அப்படின்னு வில்ல கீழே போட்டு பின்வாங்கி இருக்கானே இந்த அர்ஜுனனுக்கு, இனி அவன் கூறப்போகும் வாக்கியங்களாலே யுத்தத்துக்கான உற்சாகத்தை உண்டு பண்ணுவான். பகவானிடத்திலே முரண்டு பண்றவன் எவனாவது கடைசி வரைக்கும் முரண்டு பண்ண முடியுமா? அதனாலே இந்த அர்ஜுனன் கட்டாயம் தோத்து போவான். பகவானிடத்திலே அடிபணிவான். அவன் மிகுந்த உற்சாகத்தோடு சண்டைக்கு வீறு கொண்டு எழுவான். இது நிச்சயம். எதுக்காக சொல்றேன்னா, இந்த 10 நாள் யுத்தத்திலேயே உன்னுடைய புத்திரர்கள்ல 50 பேருக்கு மேல செத்து போயிட்டார். ஏதோ துரியோதனன், துச்சாதனன், சகுனி எல்லாம் நியூஸோட இருக்கா. நீ ஒரு காரியம் பண்ணு, இப்போவாவது உன் பிள்ளைய கூட்டு வாண்டாண்டா, அவளுக்கு பாதி ராஜ்யம் கொடுப்போன்னு கொடுத்துடு. இப்போவாவது இந்த சண்டையை நிறுத்தலாமே திருதராஷ்டிரான்னு சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு எடுத்து சொல்றாங்க. தர்மத்தை யார் மீறாளோ அவளை அழிக்கிறது தான் எம்பெருமானுடைய வேலை. ஓம் புத்திராள் எவ்வளவு அதர்மிஷ்டர்கள்னு உனக்கு நன்னாவே தெரியும். அதனாலே அவர்கள் பகவானாலே நிச்சயம் கொல்லப்படுவார்கள் என்பதிலே எள்ளளவும் சந்தேகமில்லை. இருந்தும் இப்போவாவது இந்த ஹஸ்தினாபுரத்தினுடைய ராஜாவான நீ ஆணையிட்டு அந்த துரியோதனை சண்டை போடாதபடி செய், இதோ பாதி பிள்ளையாவது உனக்கு சோழ கிடப்பா அப்படின்னு சொல்லி அவ இந்த ஹஸ்தினாபுரம் அழிவதை, உன் வம்சம் அழிவதையும் நீ தடுக்கலாம் அப்படின்னு புத்திமதி சொல்றான் சஞ்சயன். அதனாலே இங்கே மதுசூதனங்கிற வார்த்தைய பிரயோகிச்சிருக்கான்னு நம்ம பூர்வாச்சாரியாருடைய ஒரு அற்புதமான வியாக்கியானம். அதற்கு மேலே 2வது ஸ்லோகமாக குதஸ்த்வா கஸ்மலம் இதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டம் அஸ்வக்யம் அகீர்த்திகரம் அர்ஜுன. 3வது. ஏன்னா இந்த 2, 3, 2 சேர்த்துதான் நம்ம பெரியவாள்லாம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கா. அதனால அந்த முறையே அடியேனும் ஃபாலோ பண்ணி கிளைப்யம் மாஸ்மகமப் பார்த்த நயேதத் த்வயி உபபத்யதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் த்யக்த்வ உத்திஷ்ட பரந்தப. ஹே அர்ஜுனா, அனார்யயுஷ்டம் மூடர்களாலே பெறப்படுவது அஸ்வர்யம், அது பரலோகத்துக்கு விரோதமானது. அகீர்த்திகரம், அது உனக்கு அபகீர்த்தியை விளைவிக்கும். அப்படிப்பட்ட இதம், இந்த கஸ்மலம், உன்னுடைய மன துக்கமானது, துவா உனக்கு விஷமே, அந்த ஸ்தானத்திலே தகாத விஷயத்திலே ஒரு பாய்சன் மாதிரி இருக்கு. குதகா, அதனால ஏனோ சமுபஸ்திதம், உனக்கு ஏண்டா இப்படி போய் ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னு. ஹே அர்ஜுனா, குந்தி புத்திரனே, கிளைப்பியம் அதைரியம், மாஸ்மகமா அடையாதே. அப்போ தைரிய
அதைரியத்தை அடையாதே. ஏதத்து இது தொய் உன்னிடத்திலே ந உபபத்தியதே இருக்கக்கூடாத ஒன்று. பரந்தப ஹே சத்துருக்களை பரிதவிக்க செய்பவனே, க்ஷுத்ரம் தாழ்ந்ததான ஹிருதய தௌர்பல்யம் இந்த மனச்சோர்வு மனத்தளர்ச்சி அதை தியக்த்வா விட்டு உத்திஷ்ட எழுந்துடு சண்டா போடு அப்படின்றான் பகவான். பகவான் சொல்றான், ஏ அர்ஜுனா, வசந்த வம்சத்திலே பிறந்து சாஸ்திரங்களே கசடர கற்ற பராக்கிரமசாலியான உனக்கு தகாத சமயத்திலே இந்த ராஜாக்களுக்கு நேர்மையான ஞானம் படைத்த அரசர்களுக்கு வரக்கூடாததான கலக்கம் வந்திருக்கு. இது மோட்சத்துக்கும் எதிரி பிரதிபந்தகம், உனக்கும் அபகீர்த்தியை உண்டு பண்ணக்கூடியதான ஒன்று. இப்படிப்பட்ட சோகம் உனக்கு எப்படிடா வந்தது? கொஞ்ச காலம் அஜ்ஞாதவாசத்துல இந்த 13வது வருஷம் மறைஞ்சு வாழணும் இல்லையா? விராட்ட தேசத்துல இருந்தாலே அப்போ இவ பிருகநலைங்கிறதான நபும்சகனா அலியா தானே இருந்தா. அதனால அந்த கோழத்தனம் இன்னும் உன்னை விட்டு போலையோ, அந்த 1 வருஷ பழக்கம் அப்படியே உங்ககிட்ட ஒட்டி கொடுத்தோ, அதனால அந்த கோழத்தனத்தெல்லாம் விடு. அப்புறம் உன்னை போன்ற உத்தமமான போர் வீரனுக்கு இது கொஞ்சமும் தகாது. அதனாலே அதிநீச்சமான இந்த அதைரியத்தை, தைரியமின்மையை விட்டுவிட்டு யுத்தம் பண்ணுவதற்காக வீறு கொண்டு எழு அப்படின்னு பகவான் சொன்னான். இப்போ அஸ்தானத்திலே ஸ்நேகம், பிரீத்தி, தயை, தர்மத்தை அதர்மமாக நினைத்ததனால் உண்டான பயம். இப்போ துரியோதனனை கொல்றது பாபமே இல்லை, ஆனா அவனை கொல்றது பாபம்னு நினைச்சான் பாருங்க. அப்போ தர்மத்தை அதர்மமாக்கி விட்டான் அர்ஜுனன். அதனால பகவான் அவன் கலங்கினானோ இல்லையோ, ஐயோ எங்க சண்டை வராதோ, அவருடைய அவதாரம் இதுக்கு பூபாரத்தை குறைக்கிறதுக்கு தானே, பூமாதேவியினுடைய பிரார்த்தனையை கேட்டுதானே இந்த அவதாரமே பண்ணார். ஐயோ நம்ம பூப்புராட்டிக்கு கொடுத்த வாக்கு பொய்யா குடும்பம், இந்த பையன் சண்டை போட மாட்டேன்னு தள்ள கை வச்சுன்னு உட்காந்துருக்கானே, இவனை எத்தையாவது சொல்லி அவனை கொஞ்சம் குசிப்பி விட்டு அவனை சண்டை போடும்படியா பண்ணணுமே. இது என்னடா பெரிய ரோதனை இந்த சமயத்திலே வந்ததுன்னு பகவானும் நினைச்சானா. அப்போ மோட்சத்துக்கு யார் காரணம்? இந்த எதில் நிற்க இந்த எம்பெருமானேன்னு தெரிஞ்சுக்காதவனான அந்த அர்ஜுன அந்த கிருஷ்ணனுக்கு பதில் சொல்றான் அப்படின்னு மேலே ஸ்லோகங்கள் போறது. அதுல முக்கியமான இது அனாரிய ஜுஷ்டம், அஸ்வத்தியம், அகீர்த்திகரம்னு 3 வார்த்தை. இந்த 3 வார்த்தைகள் எம்பெருமான ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிறது. இந்த வார்த்தைகள்லாம் எப்படி அர்ஜுனன் வாயிலிருந்து வருது? உனக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறதான மனக்குழப்பம் இருக்கே, அது சான்றோர்களுக்கு வரக்கூடாத ஒன்று. சொர்க்கத்தையும் உனக்கு அது கொடுக்காது, புகழையும் கொடுக்காது, உனக்கு மோட்சமும் கிடைக்காது, தர்மமும் உன் பக்கம் நிற்காது, சித்திக்காது. பொருள் போகம் எல்லாம் உன்னை விட்டு போயிடும். புத்திசாலியான நீ இந்த நேரத்துல இப்படி கோழையாக எப்படிப்பா மாறின அப்படின்னு அவனை பார்த்து பகவான் கிருஷ்ணர் கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றான் 4வது ஸ்லோகத்துல. கதம் பீஷ்மம் அஹம் சங்கே துரோணம் ச மதுசூதன இக்ஷுபி பிரதியோஸ்யாமி பூஜார்ஹதௌ வரிசூதன. குருன ஹத்வா ஹி மஹானுபாவான் ஸ்ரேயஸ்சத்தும் வைஷ்மமபீகலோக ஹத்வா அர்த்த
அர்த்தகாமாம்ஸ்து குருன் இஹ ஏவ புஜ்ஜீய போகான் ருதித பிரதிக்தான். அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கேட்ட கேள்விக்கு அர்ஜுனன் பதில் சொல்றான். ஹே மதுசூதன, மது என்ற அசுரனை நிரசித்தவனே, ஹரிசூதன சத்துருக்களை எல்லாம் அழிப்பவனே, பகைவர்களை சக்கராயுதத்தால் கொல்பவனே, பூஜார்கவ் பூஜிக்க தகுந்தவர்களான பீஷ்மம் பீஷ்மாச்சாரியரும், துரோணம் ச துரோணாச்சாரியரும், சங்கிய யுத்தத்திலே கதம் எப்படி, அம்பு என்னுடைய வில்லில் இருக்கும் அம்புகளை கொண்டு, அகம் நான் பிரத்தியோசியாமி எதிர்த்து யுத்தம் பண்ணுவேன். எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்த ஆச்சாரியனை நான் என்னுடைய பானத்தினாலே அவருக்கு பிரதிபானம் விட்டு எப்படி நான் அவரை கொல்லுவேன்? என்னால முடியுமா? முடியாதே. என் மேலே, அதாவது கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர், இந்த 105 பேர் மேலே எல்லாம் தாத்தா தானே பீஷ்மர். ஆனா அர்ஜுனங்கிட்ட மட்டும் அதீதமான வாஞ்சை உடையவர். சரி வாடா நம்ம வாக்கிங் போலான்னு அந்த குழந்தைய 3 வயசு 4 வயசு இருக்கும்போது அதுல தான் ஒத்த விரலை அப்படி கொடுப்பாராம். அது பிடிச்சுக்குமா, அர்ஜுனன் பிடிச்சுக்குவான். பிடிச்சிட்டு அந்த நந்தவனத்துல ரொம்ப தீரம் பேசிக்கிட்டே 2 பேரும் உலாவுவாளாம். அவ்வளவு அழகா. அப்புறம் நடந்து கால் வலிச்சுட்டா அப்படின்னு கேட்டு சரிவான்னு மடியில குப்புற படுக்க போட்டு தட்டி தூங்க பண்ணுவாராம். அப்படிலாம் என்னை பார்த்துருந்த அந்த பீஷ்மரை நான் எப்படி கிருஷ்ணா கொல்லுவேன்னு கேட்கிறான். அதனால இங்கே அவர்களை கொல்வதற்கு எனக்கு வலிமை இல்லை. மகானுபாவாது மிகுந்த மகிமை உள்ளவரான குருன்னு ஆச்சாரியர்களையும் அகத்வா கொல்லாமல் இக இந்த லோகத்தில் பைக்ஷம் சத்துமபி பிக்ஷைக்கு வாங்கி உடம்ப வளர்க்க வேண்டாம், பிக்ஷை வாங்கி தெரியலாம். ஸ்ரேயோகி அது சிறந்ததல்லையா? இந்த தனக்கு வித்தை கத்து கொடுத்த ஆச்சாரியனையும் தன்னுடைய குலபதியும் கொல்லுவதை காட்டிலும் பிக்ஷை எடுப்பது எவ்வளவோ மேல் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். அப்புறம் அர்த்தகாமானு பணத்திலே ஆசையுள்ள குரு ஆச்சாரியர்களை ஹத்வா கொன்றுவிட்டு இகையேவ இந்த லோகத்திலேயே இந்த ருதிர பிரதிதாத்து அவர்களுடைய இரத்த கரை படிந்த கையோடே அவர்கள் அனுபவித்த சுகங்களை புஜ்ஜிய நான் எப்படி அனுபவிப்பேன் கிருஷ்ணா, நீயே சொல்லுன்னு சொல்றான். ஹே மதுசூதனா, பீஷ்ம துரோணாதிகள் திருவடிகளே புஷ்பத்தை கொண்டு அர்ச்சிக்க வேண்டியவனான நான் அவர்களை எதிர்த்து அவர்களை கொல்லும்படியாக எப்படி சண்டை போடுவேன்? அவர்களோ என்னாலே மிகவும் கௌரவிக்கத்தக்கவர்கள். அவளை பூஜை பண்ணணுமே தவிர பானத்தால அடிக்க விடாதரா கிருஷ்ணா. அவனை போய் அடின்னு சொல்றியே, இது என்ன நியாயம்? இது எப்படி பொருந்தும்? நீயும் சத்ருக்களான மது முதலியவர்களை அழிப்பாயே தவிர சாந்தீபினி ரிஷிய எப்பவோ சுத்து போன அவர் பிள்ளைய நீ காப்பாத்தி கொண்டு வந்து கொடுத்தியடா. உன் ஆச்சாரியனுக்கு நீ பண்ற மாதிரி நான் பண்ண வேண்டாமா? என் ஆச்சாரியனுக்கு இப்படி அவரை கொல்லுன்னு சொல்றையே, உனக்கு எப்படா வாய் வருது இதுக்கு அப்படின்னு கேட்ட. ஆச்சாரியன் தான் இல்லைங்கள, உன் ஆச்சாரியன் நல்லவன் இல்லையடா. அவன் ஏண்டா துஷ்டன் இவனோட போய் சேர்ந்தான்? அதனாலே அவன் கொல்லத்தக்கவன். போ ஏன் சொந்த மாமா பந்து விட்டேனா கம்சனை கொல்லல, அந்த மாதிரி பண்ணணும்டான உதாரணம் வேற காமிக்கிறான் பகவான். அப்போ இந்த இடத்துல ஆச்சாரியால அடித்து
வீழ்த்தாமல் போனால் உனக்கு ஜெயம் கிடைக்காது. ஏன்னா அவ துரியோதனன் பக்கத்து சண்டை போறதுக்காக வந்திருக்கா. அவ உன்னோட சண்டைக்கு வரலன்னா அவளை பூஜை பண்ணு, உன்னோட சண்டைக்கு வந்த போது அவளை அடிச்சு கொள்ளு, அதுல தப்பே கிடையாது. என்னமோ ராஜ்யம் வேண்டாம் போகம் வேணாம் அப்படின்லாம் சொல்றீங்க, அது இல்லாத ஒரு நாள் வாழ்ந்த முடியுமா? அப்புறம் எப்படிடா உன் தேக யாத்திரை நடக்கும்? அவ பெருமை வாய்ந்தவர்கள் தான் இல்லைன்னு நான் சொல்லல. எனக்கும் என்னுடைய உள்ளத்திலேயும் அந்த பீஷ்மர் மேலேயும் துரோணர் மேலேயும் மிகுந்த மதிப்பு மரியாதை உண்டு. அதுக்காக அவ இந்த எதிரி சைன்யத்துல இருக்கா, அதனால நான் அவளை கொல்ல மாட்டேன்னு நீ சொன்னேன்னா உன்னை விட கோழை ஒண்ணும் இல்லை. உன் ஸ்தானத்துல நான் இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன்னளவுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னாலும் அவ பானங்களாலே அடிபட்டு செத்தாலும் சாவேனே தவிர அவளை என் கைய காலையாவது என் அம்புனால முடிச்சு எத்தையாவது என்னால பண்ண முடியுமான்னு தாண்டா நான் நினைப்பேன். உன் எண்ணமே தப்பு அப்படின்றார் பகவான். இப்போ அப்படி அவர்களை கொன்று அந்த ஜிப்சையான சுகம் நேக்கு வானாமே, நான் பிச்சை எடுக்கிறேனே அப்படின்றான். அப்போ ஏண்டா பிக்ஷைங்கிறது பிராமண வர்ணத்தவாளுக்கு ஏற்பட்டது, நீ சத்திரியன், சத்திரியன் பிச்சை எடுக்கிறதுங்கிறது மகத் பாபமா சொல்லுகிறா தர்மசாஸ்திரம். அப்போ பிச்சை எடுக்கிறது ஒரு சத்திரியன் போர்ல எதிரியை கொல்வதை காட்டிலும் இது பாபமே இல்லை. நீ பாபம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, சரி அது பாபம்னு ஒன்ன அளவுக்கே நானும் வரேன். அப்ப பாபம்னு நினைச்சுக்கிட்டு தானே சொல்ற. ஆனா ஒரு சத்திரியன் போரிலே தன் உற்றார் உறவினர்களை கொல்லுவது என்பது அந்த ஒரு பாபம் சம்பவிக்கிறதுன்னு சொல்றையோனோ, அது நீ பிக்ஷை எடுப்பதால் சத்திரியனான நீ பிக்ஷை எடுப்பதனாலே வர பாபத்தை விட டிகிரி குறைச்சதான். அதனால இப்போ குறைந்த பாபத்தை செய்ய போறியா இல்ல அதை காட்டிலும் மிக அதிகமான பிக்ஷை எடுக்கிறதா பண்ண போறியா சொல்லு அப்படின்ற. ஆச்சாரியவதத்தினாலே பாபம் சம்பவிக்கும்னு சொல்ற, அது ரொம்ப குரூரம்னு சொல்ற. சரி, நீ ஆச்சாரிய பக்தி நிறைந்தவன் தான், ஒத்துக்கிறேன். தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா? என்னமோ அதெல்லாம் பெரிய அலசி ஆராய்ஞ்சவ மாதிரி நீ பேசுறியடா. மகான்களாலே சுலபமாக அறிந்து கொள்ள முடியாது தர்மத்தினுடைய சூக்ஷ்ம அர்த்தம். தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம் மகாஜனோ ஏன கசத்தா பந்தான்னு சொல்றா சாஸ்திரம். தர்மத்தின் உண்மையான நிலை குகையிலே அடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை சாஸ்திரத்தினால் அறிந்து எவ்விதம் செய்வது என்பது ஒரு காலம் நம்மளால நம்ம மனசால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த துரியோதனாதி பந்துக்களுடைய வதத்துக்கு பயப்படுகிற நீ உன்னோடைய இத்தனை காலம் இருந்த உன்னுடைய சகோதரர்களான தர்மன், பீமன், நகுலன், சகாதேவன் நினைச்சுப்பாரு. நீ சண்டை போடலன்னா நீதான் பெரிய வில்வீரன். நீ சண்டை போடலன்னா கர்ணன், துரோணர், பீஷ்மர் இவெல்லாம் அவன் கொண்டு மாட்டாள. உன்னுடைய 4 சகோதரருடைய பலி கொடுக்கவா நீ இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த அப்படின்னு இப்படி திருப்பி விட்டார் அவன் மேல. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப குழம்பி போட்டான். ஏன் இப்போ சண்டை போடுறதா வேண்டாமாங்கிற சிச்சுவேஷன். இப்போ சரி நான் போய் பிச்சை எடுக்கிறேன்னா, இடையே பிச்சை எடுக்கிறது போர்ல வாழ கொல்றதை காட்டலாம் அதிகமா நான் பாப்பண்டா, நீ சத்திரியன் அதை பண்ணப்படாது அப்படின்னார். அதுக்கப்புறம் மனசு ரொம்ப குழம்பு கொடுத்து, ஆமா இவர் சொல்ற மாதிரி இப்ப எல்லாரும் கையில வில்லம்ப வச்சுட்டு இருக்கா, நான் சண்டை போட்டேன்னு கீழே போனா என்ன கொல்லட்டும் கொல்லாம இருக்கட்டும், அது 2ஆம் பட்சம். ஆனா என்னுடைய சகோதரர்கள் 4 இவர்களாலே அழிக்கப்படுவார்களே, கிருஷ்ணன் சொல்றது உண்மைதானே, அதை நான் சிந்திக்கவே இல்லையே,
இப்ப என்ன பண்றதுன்னு புது குழப்பம் வந்துட்டோனுக்கு. அப்போ அப்படியே அதை யோசிக்கிறான். அவன் யோசிச்சுட்டே இருக்கட்டும். நாமளும் அடுத்த வாரம் அவன் என்ன யோசிச்சாங்கிறது சொல்றேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.